நம் இன சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். கனெக்ட் அண்ட் க்ரோ, இணைவோம் வளர்வோம், பேரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமைச் சங்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் எனது சிறப்பான வணக்கங்கள். என் பேர் தீபக், அப்பா பேர் பாலசண்முகம், 16 வீடு கெந்தவங்குருவர், ஒட்டாயத்திரம் பட்டாளீஸ்வரம்மன் கோயிலில் சாமி கும்பிட்றோம். லோட்டஸ் மெட்டல்ன்ற பேரில் மெட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் 15 வருஷமாக. மெட்டல் ஸ்கிராப்னாவே மேஜராக நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஆனால் ஒற்றுமை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வளர்ச்சிக்கு இது வரைக்கும் சமுதாயத்தை சேர்ந்த யாருமே ஒத்துழைப்பு எந்த சூழ்நிலையுமே இப்போன்னு கிடையாது, முதலிருந்து கிடையாதுங்க. இனிமேல் இருக்கும் இல்லை, தேங்க்யூ. இனிமேலாச்சு கொஞ்சம் ஒற்றுமையாக தொழில் பண்ணால் தொழிலை காப்பாற்றலாம். ஏன்னா ஏகதேசம் இன்றைக்கி எல்லா ஊரில், எல்லா மாவட்டங்கள், மாநிலங்களில் மார்க்கெட் டிசைட் பண்ணுறது எல்லாமே மார்வாடிஸ் தான். ஆனால் இதெல்லாம் திடீர்னு கிடைச்ச யோகம்தான் மார்வாடிஸ்க்கு. நம்ம விட்டு கொடுத்தது தான், நம்ம வெளில விட்டது தான். அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லாதனால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அதனால் இனிமேல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிண்டிகேட் மாதிரி இந்த தொழிலை காப்பாற்றுனா வேறு ஒன்றும் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தோணலை. என்னுடைய இதில் ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சு நமக்குள்ளேயே வாங்கி நமக்குள்ளேயே சப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் சரியான லாபமாகவாச்சும் கிடைக்கும். இப்போ இருக்கிற 36% ஒரு 15 நாளில் காப்பரு எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்குது. பாதி பேர் ஒரு 1/3 மட்டும்தான் அதில் லாபம் அடைஞ்சிருக்காங்க, 2/3 நஷ்டம் மட்டும்தான் அடைஞ்சிருக்காங்க இந்த விலை ஏற்றத்தில். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. அப்போ ஓரளவுக்காச்சும் ஒற்றுமைகள் இருந்தால் மட்டும்தான் மேற்கொண்டு தொழிலே செய்ய முடியும். அதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ தலைமைச் சங்கம் முயற்சி பண்ணி, நம்ம சமுதாய மக்கள் முயற்சி பண்ணி அதுக்கு பண்ணினா ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நான் சொன்னால் ஒரு 10 பேர் செய்வாங்க. ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். யார் கேட்டாலும் நான் டைரெக்டாக கம்பெனிக்கு சரக்கு அனுப்புகிறேன்னு கேட்டால் ஃபஸ்ட் லோடு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், யார் சொன்னாலும் சரி. அப்புறம் மற்ற தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.